அந்த குவாலிட்டிஸ் அவங்க வளர்த்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் சாதிக்கணும்னு அந்த பிறவி இந்த பூமியில் பிறந்ததோ அத்தனையும் இந்த மேஷம் வந்து சாதிக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த மேஷ ராசிக்கான டேரட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மேஷ ராசிக்காரர்களுடைய இந்த 2026 பொருளாதாரம், நிதி நிலைமை, அவங்களுடைய வேலை அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம மேஷத்திற்கான பொருளாதாரம், வேலை. மேஷம் பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்க சொல்கிறதுன்றதே ஒரு பனிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு. ஏதாவது ஒன்று வந்து துரு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இவங்களுடைய வேலை அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேஷத்திற்கான வேலை சூப்பர். பென்டக்கல்ஸ் கார்டு வந்திருக்கு. ரொம்ப நல்ல ஸ்பெஷலான ஒரு கார்டு. ரொம்ப நைஸ். ரிலேஷன்ஷிப் கார்டும் ஒன்று வந்திருக்குது. ஓகே, எல்லாமே வந்து ரொம்ப நல்ல கார்டு தான் இவங்களுக்கு வந்திருக்கு. பட் பென்டக்கல்ஸ் வந்திருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து வந்திருக்கு. ரொம்ப இது வந்து பொருளாதார மேன்மையை வந்து காட்டுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இப்போ வந்து கூட்டுத்தொழில் மாதிரி செய்யணும், ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை வந்து இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு அடைவார்கள். ரொம்ப நாளாக வந்து ஒரு லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலையும் ரொம்ப சீக்கிரமே வந்து அந்த லோன் உங்கள் கைக்கு வரும் அப்படின்றதையும் இந்த ரிலேஷன்ஷிப் கார்டு வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது ஜாப் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வேலை வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதாவது வந்து வேலை கிடச்சிச்சு, ஏதோ ஒரு வேலை கிடச்சிச்சு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துல இருந்து மேபி அங்கே சில நபர்கள் வந்து உங்களுக்கு அறிமுகம் கூட ஆவாங்க. ஏன்னா வந்து இங்கே ஒரு 2 கோப்பைகள்ன்ற ஒரு கார்டு வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கும், உங்களுக்கு ஒரு மென்டலி வந்து அந்த வேலை பிடிச்ச மாதிரி அமையறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து இந்த வேலை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பொருளாதார அமைப்புகள், உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான கார்டு வந்திருக்குதுன்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, உங்களுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா வந்து நம்மளுக்கு என்னதான் வந்து பொருளாதார வசதிகள் எல்லாமே இருந்தால் கூட மன ஆரோக்கியம்ன்றதும் உடல் ஆரோக்கியம்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ உங்களுடைய ஹெல்த் வைஸ் என்ன வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம்.